வணக்கம். இப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே போர், பஞ்சம், அப்போ ஒரு பதற்றமான சூழல் இப்போ நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் சுமார் 2300 வருஷங்களுக்கு முன்னால் கிரேக்கத்தில் ஒரு தத்துவம், அது ஸ்தோயிசம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ஸ்டாய்சிசம் அப்படிங்கிறது, இங்கிலீஷில் ஸ்தோயிசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இப்போ பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. கஷ்டங்களை தவிர்த்து நம்ம எப்படி வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்தோயிசம், கிரேக்க தத்துவமான ஸ்தோயிசம் உதவுது. எப்படி அப்படின்னா, நம்ம கட்டுப்பாட்டில் உள்ளதை மட்டும் வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி நல்லா கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். இது 2300 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்த கிரேக்க தத்துவம். சரிங்களா? இதோடைய என்னென்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளிப்புற சூழல்லையோ வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையோ நமக்கு வெளியிலேருந்து வர்றதில்ல. மகிழ்ச்சிங்கிறது நம்ம உள் மனத்திலேருந்து வர்றது தான். நம்மளுடைய எண்ணங்கள், அப்புறம் நம்மளுடைய செயல்கள் மூலம்தான் மகிழ்ச்சி நமக்கு வரும் அப்படிங்கிறது தான். இந்த உலகத்தில் சோதனைகளும் இருக்குது, இன்பங்களும் இருக்குது. அதாவது நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. சரிங்களா? இந்த மகிழ்ச்சி மற்றும் துன்பம் ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நம்ம வெளிப்புற உலகம் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஆனால் அந்த நிகழ்வுகளை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம், எப்படி அதை சவாலாக எதிர்கொண்டு நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. இப்போ இந்த ஸ்தோயிசத்தில் 3 கோட்பாடுகள் இருக்குது. ஒன்று கட்டுப்பாடுகள், நமக்குரிய கட்டுப்பாடுகளை புரிஞ்சுக்கிறது. நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே என்னென்ன இருக்குது, சரிங்களா? நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய விருப்பங்கள், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம செய்கிறோம் இல்லையா, நம்மளால் செய்ய முடிஞ்சது, நம்மளால் திங்க் பண்ண முடிஞ்சது, இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. 2வது, நம்ம கட்டுப்பாடுகளில் இல்லாதது மற்றவர்களோட கருத்துக்கள். அடுத்தவங்க நம்மளை பற்றி ஏதாவது கருத்து சொல்கிறாங்க, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறோமா? நம்ம பேசக்கூடியதை நம்ம சிந்தித்து பேசுவோம். நமக்கு ஒரு கோபம் வந்ததுன்னா நம்மளால் அடக்க முடியும். ஆசைப்படுறத செய்யலாமா? ஆசைப்பட முடியும், ஆசையை அடக்க முடியும். அடுத்தவரோட ஆசையை அடக்கிறதோ, அடுத்தவங்களுடைய பேச்சை, அவங்களுடைய திங்க் பண்ணுறதை, இதெல்லாம் அடக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஸோ மற்றவர்களோட கருத்துக்கள், முடிந்து போன காலம், இறந்த காலம் திரும்பி வருமா? நடந்து முடித்ததை திருப்ப முடியுமா? முடியாது. உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், மற்றவர்களோட செயல், இறப்பு, இறந்து போனதை திருப்பி வர முடியுமா? வாபஸ் வருமா? கண்டிப்பாக வராது. அப்போது இது எல்லாமே நம்ம கட்டுப்பாடுகளில் இல்லாதது. சரிங்களா? இந்த ஸ்தோயிச பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. கவலை வரத்தான் செய்யும். அந்த கவலை அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, அல்லது ஒரு நாளோ, முடிந்த அளவுக்கு அந்த கவலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அதை வளர்த்தா தான் நம்ம நிம்மதியாக நம்ம வாழ முடியும். அப்போது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாததுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாமல், நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மனசுக்கு மேலே அந்த சக்தியை செலுத்தினா தான் நம்ம நல்லா வாழ முடியும். நம்மளுடைய மனசக்தியை அதில் 3வது என்னென்னா, அறம் மட்டுமே நன்மை. நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம செஞ்சுட்டு நம்மளால் மனசை கட்டுப்படுத்த முடியதை கட்டுப்படுத்தி வாழ்ந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க? செல்வம் அப்படிங்கிறது பணம், புகழ், நம்ம நல்லா செஞ்சு பெரிய